ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சம்திங் சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் கனவா கருவாடு தொக்கு எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கனவா கருவாடு தொக்கு பண்ணுறதுக்கு நான் கனவா எடுத்திருக்கேன். பாருங்கள், கனவா கருவாடு இந்த மாதிரி தான் இருக்கும். வெள்ளை கனவான்னு சொல்லுவாங்க. ரெண்டு விதம் இருக்குது. கூந்தல் கனவான்னு சொல்லுவாங்க, வெள்ளை கனவான்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த வெள்ளை கனவா எடுத்தாச்சு. இது ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய கருவாடு தான். பட் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான ஷேப்பில் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இது ஆயில் தான் கொஞ்சம் உறைஞ்சிருச்சு, அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக நம்ம சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் 3 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த தொகுக்கு வெங்காயம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வெங்காயம் நீங்கள் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் 3 பச்சை மிளகா, சின்ன பச்சை மிளகாவை எடுத்து கீறி வச்சுருக்கேன். இதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நான் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து நல்லா ஒன்றும் பாதியமாக நச்சு வச்சுருக்கேன். இதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். பூண்டு ரொம்ப முக்கியம் அந்த டிஷ்ஷில். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நச்சு போடுங்க. அப்போ தான் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருக்கு பாருங்கள். நல்லா கண்ணாடிப்பாக தான் வரும்போது ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். தக்காளி வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்க்குறேன். வீட்டில் அரைச்சி பொடி தான். பாருங்கள், நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தான் சேர்க்குறேன். அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த மசாலாலாம் இதில் நல்லா சாரணும். அதனால கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். எடுத்து வச்சிருக்கிற கனவாவை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், கனவா கருவாடை நான் இந்த அளவுக்கு நல்லா பீஸ் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பீஸாக போட்டு எடுத்துக்கோங்க. இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். கருவாடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். எனக்கு கருவாடில் கூட கொஞ்சம் தண்ணி விடும் நமக்கு. ஏன்னா அலசி தான் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம இதில் ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள். 5 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. நான் வச்சு நல்லா வந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு. கருவாடு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கனவா கருவாடு தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அட்டகாசமாக இருக்கும். வெறும் ரசம் மட்டும் வச்சு சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவாடு மட்டும் கிடச்சிதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.